அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ அதிகாரி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது பாகிஸ்தானில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்தியாவில் இந்த செய்தி மிக கவனம் பெறுகிறது. ஏன்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி வெளிநாடுகளில் மர்ம நபர்கள் முன்பு இறந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று பார்த்தால் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், இல்லாது செயல்பட்டு கொண்டு இருந்தவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணம் அதில் ஒளிந்திருக்கும். இந்தியாவில் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டுவிட்டு தப்பிப்பவர்கள், அதற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் என பலரும் இந்த மர்ம நபர்களின் விளையாட்டில் காணாமல் போயிருக்கிறார்கள், இல்லவற்றால் மண்மறைந்து போயிருக்கிறார்கள். இந்த மர்ம நபர்கள் யார் என்று இன்று வரை எந்த நாடும் கண்டுபிடித்ததாகவும் வரலாறும் இல்லை, தெரியவும் இல்லை. இதனால் தான் பல ஊகங்களும் சந்தேகங்களும் பல வழிகளில் சொல்லப்பட்டாலும் இந்த மர்மநபர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுபவர்களை இந்த மர்ம நபர் குறிவைத்து தாக்குகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி கடந்த காலங்களில் பலர் யமபுரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்தியாவில் ஆளுங்கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி எழும்பியது. அதானது, இந்த மர்ம நபர்களும் மீண்டும் பதவியேற்பு செய்தார்களா என்ற ஒரு கேள்வி கிண்டலுமாக வந்து கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில். அதற்கு விடை சொல்லும் விதமாகத்தான் தற்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அதானது, ஆம், பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ அதிகாரி மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். முன்னாள் இராணுவ பிரிகேடியராக இருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஹமீர் ஹம்சாவைத்தான் மர்ம நபர்கள் மனைவி மற்றும் மகளுடன் வரும்போது கொல்லப்பட்டிருக்கிறார். மனைவி மற்றும் மகளுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அது காரணமாகத்தான் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். பொதுவாக மர்ம நபர்கள் குறிப்பிட்ட நபரை மட்டுமே குறிவைக்கும் நிலையில் இதில் ஏன் மர்ம நபர்கள் குடும்பத்தை பாதிக்கும்படி செய்திருக்கிறார்கள், குடும்பத்திற்கும் காயம் ஏற்படும்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உண்டு என்றும் அதற்கு பல காரணங்களையும் கூறி வைக்கிறார்கள். சரி, எல்லாம் சரி. ஒரு இராணுவ அதிகாரி மர்ம நபர்களால் குடும்பத்தினர் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது இந்தியாவிற்கு என்ன வந்தது? இது பாகிஸ்தானில் நடந்த நிகழ்ச்சி அல்லவா? இது இந்தியாவிற்கு அது ஏன் சிறப்பு பெறுகிறது அல்லது கவனம் பெறுகிறது இந்த செய்தி என்று கேட்டால் அப்படித்தானே கேட்க தோன்றும். சரி, என்ன என்று பார்ப்போம். காரணம் இல்லாமல் இல்லை. 2018 பிப்ரவரி மாதம் காஷ்மீரில் உள்ள ஒரு இராணுவ கேம்பில் 3 தீவிரவாதிகள் புகுந்து கன்னா பின்னாவென்று சுட்டார்கள். இதில் பலர் இறந்தனர் என்பதுதான் செய்தி. அதானது, ஜெய்ஷன் முகமது என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் 3 பேர் நடத்திய தாக்குதல் என்று அப்போது இது சொல்லப்பட்டாலும் இந்திய உளவு அமைப்புகள் அல்லது புலனாய்வு அமைப்புகளின் புலனாய்வின்படி இறுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்த பிரிகேடியர் ஹமீர் ஹசன் தான் இதன் மூளையாக செயல்பட்டிருப்பது என்று கண்டறிந்தார்கள். சுன்சுவான் இராணுவ மையத்தில் தான் இந்த தீவிரவாதிகள் அத்துமீறி நுழைந்து துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். திடீரென்று இராணுவ கேம்பிற்குள் புகுந்த இவர்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டு தள்ளினார்கள். அதில் 5 இராணுவ வீரர்கள் இறந்தார்கள், ஒரு பொதுமக்களில் ஒருவர் இறந்தார். இவர் ஒரு இராணுவ வீரரின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இராணுவ வீரர்களின் குடியிருப்பு சார்ந்த பகுதி என்பதால் குடும்பங்களும் குடும்ப பெண்கள், குழந்தைகள் என நிறைய பேர் அங்கு இருந்தார்கள். எனவே மணிக்கணக்காக இந்த இராணுவ வீரர்களையும் குடும்பங்களையும் முள்முனையில் நிற்க வைத்த நிகழ்ச்சி இது. அப்போது நடந்த இந்த தாக்குதலில் குழந்தைகள், பெரியவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் இவர்கள் சுட்டதில் காயம் ஏற்பட்ட ஒரு இராணுவ வீரரின் மனைவி முழுமாத கர்ப்பிணியாக இருந்தார். உடனே அறுவை சிகிச்சை செய்து குழந்தையின் தாயும் வேர்பிரிக்கப்பட்ட நிகழ்ச்சியும் நடந்தது. ஒரு இராணுவ வீரரின் மகனின் தலையில் கூட குண்டடிபட்டு அவர் மிக ஆபத்தான நிலைக்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பலரின் ஆபத்தான காயங்களுக்கும் மரணங்களுக்கும் காரணமாயிருந்த தாக்குதலை தீவிரவாதத்தின் பேரில் தாக்கி செயல்படுத்தியது இராணுவ அதிகாரியாக இருந்த இந்த அமீர் ஹசன் தான். இந்த குடும்பங்களின் முன்னால் நடத்திய இந்த தாக்குதல் மரணத்தையும் உடல் காயங்களையும் மட்டுமல்ல ஏற்படுத்தியது, உள்ளத்தில் ஒரு பெரிய வடுவை உருவாக்கியது. இதனால் பெண்கள், குழந்தைகள் முன்னிலையில் வைத்து தான் தாக்கியிருக்கிறார்கள். இதனால் பெரு அவமானத்தையும் பெரு உளைச்சலையும் இராணுவ வீரர்களுக்கு இது ஏற்படுத்தியது. அன்றே 3 தீவிரவாதிகளையும் இராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சஞ்சுவானா ஆர்மி கேம்பின் தாக்குதலின் மூளை யார் என்ற இந்திய புலனாய்வுத்துறையின் தேடல் சென்று நின்றதோ இந்த அமீர் ஹம்சாவிடம்தான். அதே ஸ்டைலில் அவர் தீவிரவாதிகளை ஏவி இந்திய இராணுவ வீரர்களிடம் காட்டிய அதே ஸ்டைலில் தான் இந்த மர்ம நபர்கள் திருப்பி விளையாடியிருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கும் காயம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கும் ஒரு காரணமாகத்தான் செயல்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த செய்தி இந்தியாவிற்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இனி ஒரு செய்தியோடு சந்திப்போம்.